தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே கருங்குளம் என்ற ஒரு பகுதியில் நாம் இருக்கிறோம். இது நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய இந்த சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தாமிரபரணி ஆற்றினுடைய வெள்ள நீர் இந்த சாலை மீது கடந்து செல்வதனால 2வது நாளாக இந்த திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலை போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தாமிரபரணியிலிருந்து தொடர்ந்து வெளியேறக்கூடிய வெள்ள நீர் இந்த கருங்குளம் என்ற இந்த பகுதியில் சாலை மீது கடந்து ஓடுகிறது. இந்த பகுதியில் கொக்குரங்குறிச்சி, கருங்குளம் போன்ற பல்வேறு கிராமங்கள் இருப்பதாகவும் இந்த கிராமங்களில் இன்னும் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடப்பதனால மீட்பு குழுவினர் இங்கிருந்து நடந்தே செல்கிறார்கள். அது பார்க்கலாம். ஏற்கனவே தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அங்கு சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து அந்த மீட்பு பணிகளுக்காக இந்த தண்ணீரில் தான் செல்கிறார்கள். இதில் வெள்ள நீர் வேகமாக ஆற்றிலே அடித்து செல்வது போல வேகமாக அடித்து செல்கிறது. இந்த நீரில் மீட்பு உபகரணங்களுடன் தீயணைப்பு வீரர்கள் செல்கிறார்கள். இங்கே பல்வேறு கிராமங்கள் இன்னும் நீரில் மூழ்கி அவற்றில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் இங்கே ஒருவர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். இங்கே என்னென்ன ஊர்லாம் இருக்குங்க? இங்கே எந்தெந்த பகுதியெலாம் இன்னும் மீட்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கு? அதாவது சார் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய ஊர்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கருங்குளம், இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொங்கராங்குறிச்சின்னு ஒரு பெரிய ஊர் இருக்குது. எங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஃபோன் அடித்தாங்க. கொங்கராங்குறிச்சிலாம் இப்போ பார்த்தீங்க ஞாயிற்றுக்கிழமை மழை தண்ணி ரொம்ப வந்ததுனால மொட்டை மாடியில் குடையை பிடிச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லி ஃபோன் அடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு, ஏன்னா கரண்ட் இல்லாத காரணத்தில் இதாகிட்டு. அதுமாதிரி இங்கேயும் கருங்குளத்துலேயும் நிறைய அவங்க ரிலேஷன் இருக்காங்க. ஆனால் அங்கே யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல. ஏன்னா தண்ணி இங்கே போகிறதுனால இதை தாண்டி எனக்கு தண்ணி இங்கே நேற்று இன்னி கொஞ்சம் மழை இருந்ததுனால ஏன்னா இந்த பகுதி இதாக இருக்கிறதுனால பள்ளமாக இருந்ததுனால அங்கே உள்ள தண்ணி ஃபுல்லாக, அதாவது செய்தனூரில் அந்த பகுதி தண்ணி ஃபுல்லாக இங்கே வந்ததுனால இங்கே தண்ணி அதிகமாக போச்சு. இன்றைக்கி மழை குறைஞ்சனால குறைஞ்சிருக்கு. ரெஸ்கியூ டீம் போயிருக்காங்க. இங்கே தண்ணி ரொம்ப போகுது. நம்ம குறைஞ்சாதான் நம்ம என்னங்கிறது எவ்வளோ பேர் என்னங்க பண்ண முடியுதா? நேற்று யாருமே போக முடியல. போனவங்க யாருமே ரெஸ்கியூ டீமே நேற்று போனவங்களே அவங்களே எங்களை காப்பாற்றுங்கிற சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த இடத்துல ஒரு தீயணைப்பு வாகனம் போய் அந்த வாகனத்தையே முங்கி அது மேலே தான் நின்று அவங்களே உதவி கேட்குற சூழ்நிலாம் தள்ளப்பட்டாங்க. அந்தளவுக்கு தண்ணி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மழை இல்லைனால தண்ணி குறைஞ்சிருக்கு. அதனால் இன்னும் இன்னும் போக போக தண்ணி இதை தாண்டி கருங்குளம் தாண்டி போனோன்னா இன்னும் தண்ணி அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அங்கே உள்ள தண்ணி ஃபுல்லாக அங்கே வர காரணத்தினால இதாக இருக்குது. மழை இல்லாதனால இன்றைக்கி நாளைக்குள்ளே காட்ஸ் கிரேஸ் குறைஞ்சிட்டு இன்னும் கிட்டத்தட்ட நாதங்குளம், தாதங்குளம் சொல்லி ஒரு 15 கிராமங்கள் இதில் இருக்குது. சின்ன சின்ன கிராமங்கள். அங்கெல்லாம் சூழ்நிலை என்ன இருக்குங்கிறது தெரியல. இந்த சைடு ரொம்ப ஃபோன் அடித்து சொன்னாங்க, ரொம்ப வீட்டுக்கு முக்கால்வாசி முங்கிட்டு அப்படி. நாங்கள் சின்ன பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் மாடியில் மொட்டை மாடியில் கொடை பிடிச்சிட்டு 2 நாளாக நிற்கும், சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபோன் அடித்தா தான் என்ன இல்லை அவங்களுக்கு பார்த்தா தான் என்னங்கிறது எங்களால் சொல்ல முடியும். ஆனால் சீக்கிரத்தில் காப்பாற்ற எல்லோரும் கரை சேரணும்னு சொல்லி ஆண்டனை வேண்டிக்கிட்டோம். இங்கே யாரும் காணும்னு சொன்னீங்களே, உங்கள் நண்பர் யாரோ, அவங்க எப்படி என்ன சுச்சுவேஷன் ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமாம் சார், நேற்று நைட்டு இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோ வந்துச்சு. என்னுடைய நண்பர் ஸ்கூலில் படித்தாப்புல, ஃப்ரான்சிஸ் அவருடைய நேமு. அவருடைய வீடியோ இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது நெல்லை சீமையில் பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் சுமார் 17ஆம் தேதி 8:30 மணிக்கு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயக்காட்டு இந்த வாழை தோப்புக்குள்ளே அவங்க இந்த இடத்துல போகும்போது சம்ஹவ் அவருடைய வாகனம் ஸ்லிப் ஆகி உள்ளே நின்று வாகனத்துக்கு மேலே ஏறின்னு நெஞ்சளவு மேலே அவருக்கு தண்ணி இருந்திருக்கு. அப்போ ஒரு லொக்கேஷன்லாம் சொல்கிறார் ஃபேமிலியில், எப்படியா ரெஸ்கியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்காப்புல. அப்போ அவருடைய நிலைமை இப்போ என்ன ஆச்சுங்கிறது இன்னும் தெரியல. பர்சனலாக அவருக்கு நான் மெசேஜ் பண்ணி பார்த்தேன். ஆனால் இன்ன வரை எந்த ஒரு ரிப்ளை எனக்கு தகவல் வரல. ஸோ அவர் இப்போ என்ன நிலைமை இருக்குன்னு நமக்கு தெரியல. அவருடைய ஃபேமிலி ஆக்சுவலி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்குங்கிறது இன்னும் நமக்கு தெரியல. அவங்க காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லி அவங்க வீட்டார் சார்பாக கேட்டிருக்காங்க கவர்மெண்ட்டை. ஸோ இப்போ தான் ரெஸ்கியூ டீம்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவரை கண்டுபிடிச்சி கொடுத்தா ரொம்ப நலமாக இருக்கும். ஆமாம், தேங்க்யூ சார். இந்த பகுதியில் பார்த்தோன்னா இன்றைக்கி போகக்கூடிய வெள்ள நீரினுடைய அளவை விட நேற்று அதிகமாக இருந்தது. இதனால் மீட்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய மீட்பு குழுவினரே அந்த பகுதிக்கு செல்ல முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு தண்ணீர் நேற்றை விட ஓரளவு குறைந்திருப்பதனால நடந்து சென்று அந்த பகுதிக்கு இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அதற்கு பிறகு அங்கே தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியிலே படகை பயன்படுத்தி அவர்கள் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தொடர்ந்து மீட்பு குழுவினர் அந்த பகுதிக்கு சென்று வருகின்றனர். மீட்பு பணிகளை மேற்கொண்ட இந்த தீயணைப்புத்துறையை சேர்ந்தவர்களும் கூட அவர்கள் ஒரு 3 பேர் தகவல் தொடர்பு இல்லாமல் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். இந்த பகுதியில் பார்க்கலாம். இது ஒரு விவசாய நிலம் இருக்கக்கூடிய பகுதி தான். வாழை தோப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த வாழை தோப்புகள் வழியாகத்தான் இந்த பகுதியிலிருந்து
இருந்து தான் வந்து தாமிரபரணி ஆற்றினுடைய நீர் அந்த கரைக்கு மேலே செல்லக்கூடிய அந்த நீர் முழுவதுமாக வடிந்து இந்த பகுதியாக வருகிறது. இங்கு வந்து இந்த நெல்லை திருச்செந்தூர் சாலையிலே வந்து கடந்து இந்த வாழைத்தோப்பு வழியாக செல்கிறது. இங்கிருந்து பார்த்தோம் என்றால் இதற்கு பிறகு வந்து நிறைய விவசாய நிலங்களுக்கு அடுத்து நிறைய கிராமங்கள் ஒரு 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். இன்னும் அந்த பகுதிகளெல்லாம் மீட்பு குழுவினர் வந்து செல்ல முடியாத ஒரு நிலைதான் இருப்பதாகவும் தற்பொழுது தான் இந்த வெள்ளம் ஓரளவு இந்த பகுதியில் வடிந்திருப்பதனால இந்த கருங்குளம் கொக்கரங்குறிச்சி போன்ற இந்த பகுதிகளுக்கு எல்லாமே மீட்பு பணிகள் வந்து மீட்பு குழுவினர் வந்து செல்ல முடிகிறது. இன்னும் வந்து விவசாய நிலங்களை கடந்து இருக்கக்கூடிய பல்வேறு சிறு சிறு கிராமங்கள் இருக்கிறது. இந்த கிராமங்களுக்கெல்லாம் வந்து முழுமையாக படகுகள் மூலம் வந்து செல்ல முடியாத ஒரு நிலை தொடர்ந்து இருப்பதாகவும் இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் கிராமவாசிகள் வந்து தெரிவிக்கின்றனர். நிறைய பேர் அவருடைய உறவினர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் வந்து இந்த சாலையிலேயே வந்து நின்று கொண்டு அவர்கள் தொடர்ந்து செல்போன் மூலமாக தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களை யாருமே வந்து தொடர்பு கொள்ள முடியவில்லை என்ற தகவலையும் இங்கு வரக்கூடிய மீட்பு குழுவினரிடம் அந்த தகவலை தெரிவித்து எப்படியாவது மீட்க வேண்டும் என்ற தகவலை வந்து அவர்கள் தெரிவித்து வருகின்றனர்.